போக வேலை இல்லை ஒன்றும் இல்லை. காட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் தான் இருக்கேன். வாமா உள்ள வா. உட்காருமா உட்காரு. டீ எடுத்துட்டு வரேன். இல்லை நீ டீலாம் வேணாம். டீ சூட்டை கிளப்பிடும். ஏற்கனவே சூடு வெயில் அப்படி அடிக்கி. ஒரு ஜூஸ் மட்டும் கொண்டு வாங்க நீ. மோர் இருக்குமா? மோர் எடுத்துட்டு வரட்டேன்? அச்சோ மோரா அண்ணி? மோர்லாம் வேணாம் அண்ணி. மோர் பால் தயிர்லாம் எனக்கு பிடிக்காத அண்ணி. ஒரு மாதுளப்பழ ஜூஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வாங்க, பால் சேர்க்காம. சரிம்மா சரிம்மா, அந்த எடுத்துட்டு வரேன். பந்தன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாளா? ஐயோ இருக்கிறத தின்னுட்டு போக வேண்டியதானே. மாதுளம்பழம் வேணும், அது வேணும். பால் தயிர்லாம் குடிக்க மாட்டாளாக்கும். இங்கே நல்லா நல்லா ஒரு தப்பா டீ குடித்தாலும் ஒரு பவானி டீயும் குடிப்பா. பால் காப்பி நல்லா. இப்போ பால் வேண்டாம், பால் பிடிக்காது, தயிர் பிடிக்காதுன்னு எல்லாம் சொல்லுவா. எரிச்சலாக இருக்கு. இப்போ மாதுளம்பழத்துக்கு நான் எங்கே போவேன்? ஒரு காஞ்சி போனது ஒன்று இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது எங்கேன்னு தேடி பார்த்து அதை அடித்து கொடுக்க வேண்டியதான். இந்த இருக்கு இதை எடுத்து அப்படியே ஜூஸ் போட்டு கொடுத்துட வேண்டியதான். எப்படியோ விருந்தாடியா வந்திருக்காளே. வந்த வீட்டில் அதை கொடு இதை கொடு. வந்ததே விருந்தாடி, அதை கொடு இதை கொடு. எரிச்சலாக இருக்கு. எப்பா எப்படியோ ஜூஸ் போட்டாச்சு, அவட்ட போய் கொடுக்க வேண்டியதான். மல்லிகா அல்லிகா அந்தாம்மா ஜூஸு. கொண்டு வாங்க அண்ணி, இங்கே தான் இருக்கேன். வாங்க வாங்க. இந்தாம்மா ஜூஸு. நல்லா இருக்கு அண்ணி. ஆனால் கொஞ்சம் இனிப்பு தான் அதிகமாகிருச்சு. கொஞ்சம் அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அண்ணி. நீங்களும் உட்காருங்க, பேசுவோம். நில்லுமா வாரேன். அடுப்பில் குழம்பு வச்சிருக்கேன், அதை முடிச்சிட்டு வாரேன். இவ கூட உட்காந்தோம் அவ்வளோதான். நம்மளை கேனையாக்கிடுவா, நம்மளை ஒரு வழி பண்ணிடுவா. நம்ம இவ கூடலாம் பேசக்கூடாது. என்னன்னு மட்டும் இருக்கணுமா? இல்லைன்னா அங்கே வாங்க இங்கே வாங்க, அங்கே கூட்டு போங்க அண்ணி, அந்த கோயிலுக்கு கூட்டு போங்க, இந்த கோயிலுக்கு கூட்டு போங்க. பிள்ளைகள் நாங்களே ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டி வரோம், அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கதையை சொல்லி நம்மளே இப்போ தான் ஒத்த பையனை வச்சுக்கிட்டு அதையும் இதையும் சேர்த்து வீடு இப்போ தான் கட்டியிருக்கோம். வீடுக்கு லோன் அடிக்கணும், எல்லாம் செய்யணும். இவளுக்கு கொடுத்துட்டு நம்ம எங்கே போக? என்ன அண்ணி வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அண்ணன் எங்கே போயிருக்காரு? வேலைக்கு போயிருக்காரா? ஆமாம்மா வேலைக்கு போயிருக்காரு. சாயங்காலம் தான் வருவார். காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 3 மணி பஸ் வரும்ல, அந்த பஸ்ஸுக்கு தான் வருவார். இந்த வாரம் காலையில் ஷிஃப்ட் போட்டாங்க. அதனால் வந்து காலையில் 6 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு வருவார். சரி அண்ணே. வீடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணி. நீங்கள் இப்போ தானே கட்டியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது. ஆமாம்மா, என்னத்தையோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு லோனுக்கு வாங்கி கட்டிட்டோம். அதை அடைக்கணும். அதை அடைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோதான். அடைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கணும். சரி அண்ணி. ஆனால் இந்த பிரிட்ஜி இங்கே வச்சுருக்கீங்களா, இது மட்டும் சரியில்லை அண்ணி. பிரிட்ஜை போய் இங்கே வச்சுருக்கீங்க வெளியில். உள்ள நல்லா கிச்சன்லேயே அதுலேயே ஒரு இடம் நீங்கள் வச்சுருக்கணும் அண்ணி. பிரிட்ஜி வைக்கிறதுக்கு, பிரிட்ஜி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி வைக்கிறதுக்குலாம் கிச்சன்லேயே வச்சுக்கணும். அதை தூக்கி இங்கே வெளியே வச்சுருக்கீங்க, அசிங்கமாக தெரியுது அண்ணி. ஆமாம், இவன் இன்னைக்கு குறை சொல்லாமல் இருந்தா ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாளேன்னு நினச்சேன். ஆனால் குறை நினச்சேன் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லுவான்னு வந்துருச்சு. இன்னும் எத்தனை குறை சொல்ல போகிறான்னு பாருங்க மக்களே. அப்புறம் அந்த சாமி ரூம் வந்து இங்கிட்டானுக்கு வைக்கக்கூடாது அண்ணி, இப்படி பார்த்து வைக்கணும், அதான் நல்லாயிருக்கும். அதுவும் அந்த சாமி ரூம் பக்கத்துலேயே பாத்ரூம் வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு அண்ணி. மற்றபடி வீடெல்லாம் நல்லா இருக்கு, குறை சொல்ல முடியாது. இதுதான், இது வேற எதுவும் இல்லை அண்ணி. மற்றபடி நல்லா தான் கட்டியிருக்கீங்க. ஏதோ எங்களால் முடிஞ்சதுமா, உனக்குன்னு வாங்கி கட்டியிருக்கோம், அதை அடைக்கணும். எப்படியோ கட்டிட்டோம், போதும் எங்களுக்கு, இது போதுமா. இன்னும் செல்வா காலத்தில் அவன் கட்டுனா அவன் வந்து நல்லா கட்டட்டும். இல்லைன்னா நீங்கள் வேணால் ஒரு வீட்டை கட்டி பாருங்க, அவங்களுக்கு தெரியும். என்ன நீ இப்படி பேசுறீங்க? நான் இது லைட்டாக தானே, அதை மட்டும் மாற்றலாம்ல அப்படின்னு தானே சொன்னேன். நான் வேற என்ன சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் சொன்னேன். நீ இப்படி சொல்லவும் சும்மா சொன்னேன், மற்றபடிலாம் வேற எதுவும் இல்லைம்மா. நீ எதுவும் நினச்சிக்காத.